அனைவருக்கும் வணக்கம். அத்தியாயம் 1, த விஸ்டம் பிரிட்ஜ். ஒரு கிராமம் என்பது மக்களை குறிக்கிறது, இடத்தை அல்ல. ஒரு குழந்தையை வளர்ப்பது என்பது ஒரு கூட்டு முயற்சி. அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, மாமாக்கள், அத்தைகள், ஆசிரியர்கள் மற்றும் குழந்தையை கவனித்துக் கொள்பவர்கள் அனைவரும் ஒரு குழந்தையின் வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். மொத்த கிராமமும் இணைந்திருக்கும் போது குழந்தை நல்ல முறையில் வளரும். கிராமம் என்பது மக்களை குறிக்கிறது, இடத்தை அல்ல. சில தலைமுறைகளுக்கு முன் ஒருவர் பணக்காரரோ ஏழையோ, படித்தவரோ படிப்பறிவற்றவரோ அனைவருக்கும் நம்பிக்கையுடன் எதிர்பார்ப்பதற்கு ஒரு கிராமம் இருந்தது. ஆனால் இப்போது அவ்வாறு இல்லை. இன்று நம்மில் பெரும்பாலானோர் நம் பெற்றோர்களிடமிருந்தும் தாத்தா பாட்டிகளிடமிருந்தும் வெகு தொலைவில் வாழ்கிறோம். அருகில் வசிக்க நாம் விரும்பினாலும் அது சுலபமான விஷயமாக இருப்பதில்லை. நம் வீடுகள் சிறியதாக இருக்கின்றன, வாழ்க்கை முறைகள் வேறுபட்டிருக்கின்றன. நம் பணியின் காரணமாக வெவ்வேறு ஊர்களில் வாழ நேரிடுகிறது. அதைவிட கோவிட்-19 நோய் தொற்று நாம் பயணம் செய்யும் வழக்கங்களை தலைகீழாக மாற்றிவிட்டது. எனவே மாறிவரும் இக்காலங்களில் கிராமத்தின் ஒற்றுமையை நாம் மீண்டும் எவ்வாறு உருவாக்குவது? ஒற்றுமை என்னும்போது நான் இதயங்களின் ஒற்றுமையை குறிக்கிறேன். அது நமது அன்பிற்குரியவர்களுடன் இருக்கும்போது நம்முள் ஏற்படும் ஒரு நெருக்கமான உணர்வு. ஒன்றிணைந்து இருத்தல் என்னும் கருத்தே இப்புத்தகத்தின் உயிரோட்டமாகும். நம்மை இணைக்கின்ற பிணைப்புகளை நாம் பேணி வளர்த்திடும்போது மனிதநேயம் செழிப்படைகிறது என்று கருத்தின் மூலம் அது வெளிப்படுத்தப்படுகிறது. பேணி வளர்த்தல் என்பது குடும்பத்தில் தொடங்கி கிராமத்திலும் தொடர்கிறது. ஒரு குழந்தையை வளர்க்க ஒரு கிராமமே தேவைப்படுகிறது என்ற ஆப்பிரிக்க பழமொழி நட்புணர்வு என்ற கருத்தை வெளிப்படுத்துகிறது. நவீனகால சமூக அமைப்பில் மக்களிடையே இணைப்பு மற்றும் நட்புணர்வினை மீண்டும் ஏற்படுத்துவதற்கான யோசனைகளையும் வழிமுறைகளையும் இந்த புத்தகம் முழுவதும் பகிர்ந்துள்ளேன். நீங்கள் துள்ளி விளையாடும் குழந்தைகளை உடைய நகரத்தில் வாழும் தம்பதியினராகவோ, அல்லது ஒரு ஐபாட் தாத்தாவாகவோ, அல்லது அயராது உழைக்கும் குழந்தை கவனிப்பாளராகவோ, அல்லது வேறு யாராகவோ இருந்தாலும் உங்கள் உறவு முறைகளில் நீங்கள் இதயபூர்வமாக பங்கேற்க இந்த புத்தகம் உதவும். நல் இதயம் இருக்கும் இடத்தில் அன்பு இருக்கும். மேலும் அன்பு நட்புணர்வை பலப்படுத்தும். என்னை பேணி வளர்த்த கிராமத்தில் அத்தகைய அன்பினை அனுபவிப்பதற்கான நல்லாசி எனக்கு கிட்டியது. என்னை பேணி வளர்த்த கிராமத்தில் அத்தகைய அன்பினை அனுபவிப்பதற்கான நல்லாசி எனக்கு கிட்டியது. கிராமம் நட்புணர்வையும் ஆதரவையும் வழங்கியது. நான் 1956 ஆண்டின் இலையுதிர் காலத்தில் இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் உள்ள கல்லா என்ற கிராமத்தில் பிறந்தேன். கல்லா கோடை காலத்தில் மங்கலான பழுப்பு நிறத்திலும் பருவமழை காலத்தில் பசுமையாகவும் என் இதயத்தில் எப்போதும் பொன்னான நினைவாகவும் இருக்கின்ற ஒரு கிராமம். எங்கள் கிராமத்தில் 50க்கும் குறைவான குடும்பங்களே இருந்தன. பெரும்பாலான வீடுகள் ஒரு பிரதான தெருவிலேயே அமைந்திருக்கும். கோவிலும் பள்ளிவாசலும் மக்கள் கூடுகின்ற இடங்களாக இருந்தன. என் தந்தை ஓர் ஆயுர்வேத மருத்துவர். கிராம மக்களின் பல்வேறு வியாதிகளுக்கு அவர் சிகிச்சை அளித்தார். பெரும்பாலும் அதை அவர் இலவசமாக செய்தார். எங்களுக்கு ஆற்றின் அருகில் கொஞ்சம் விவசாய நிலம் இருந்தது. என் தந்தை அந்த வயல்வெளிகளிலும் வேலை செய்தார். பண்ணையிலிருந்து வரும் விளைபொருட்கள் குடும்பத்திற்கு தேவையான உணவை மேசைக்கு கொண்டு வந்தன. நாங்கள் தரையில் அமர்ந்துதான் சாப்பிடுவோம். எங்கள் வீடு சிறியதாக இருந்தாலும் எங்களுடன் எங்கள் பாட்டி இருந்ததனால் அதற்கு ஒரு தனிப்பட்ட அழகு இருந்தது. அவரது மென்மையான இயல்பு அனைத்தையும், எங்கள் மிதமான வருமானத்தையும் கூட கண்ணியப்படுத்தியது. வீட்டையும் கவனித்து கொண்டு 5 குழந்தைகளை வளர்ப்பதற்கு கடுமையாக உழைத்த என் அம்மாவிற்கு என் பாட்டி பெரும் ஆதரவாக இருந்தார். நாங்கள் 2 சகோதரர்கள் மற்றும் 3 சகோதரிகள். நான்
4வது குழந்தை, என் தங்கை 5வது குழந்தை. கல்லாவில் நிறைய குழந்தைகள் இருந்தனர். நாங்கள் அனைவரும் ஒன்றாக விளையாடுவோம். நான் மிகவும் குறும்புத்தனம் உள்ளவனாக இருந்து அடிக்கடி சிக்கலில் மாட்டிக்கொள்வேன். என் குழந்தை பருவத்தையும் என் பேரக்குழந்தைகள் வளரும் காலத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நாங்கள் அனுபவித்த சுதந்திரம்தான் தனித்து தெரிகின்றது. என் குழந்தை பருவம் கவலையற்றதாகவும் சுதந்திரமானதான மனநிலையுடனும் வெளிப்படையான தன்மை கொண்டதாகவும் இருந்தது. இன்றுள்ள குழந்தைகளிடம் அது காணப்படுவதில்லை. இன்றைய நாட்களில் பள்ளிக்கு மிக அருகாமையில் இருக்கும் குழந்தைகள் கூட பள்ளிக்கு நடந்து செல்வதில்லை. நான் வளர்ந்த காலங்களில் நாங்கள் பள்ளிக்கு நடந்தே சென்றோம். மேலும் வீட்டிற்கு ஓடியபடியே திரும்பி வருவோம். இன்று குழந்தைகள் வெளியே விளையாடும்போது பெற்றோர்கள் பக்கத்திலேயே கவனித்து கொண்டிருக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாங்கள் சூரியன் அஸ்தமிக்கும் வரை திறந்த வெளியில் காட்டுக்குதிரைகளைப் போல ஓடி விளையாடுவோம். எங்கள் பெற்றோர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற நம்பிக்கையை அளிக்கும் வகையில் எங்கள் அனைவரின் மீது பாட்டிகளின் கண்காணிப்பு எப்போதும் இருக்கும். ஒரு குழந்தையாக கல்லாவில் வாழ்க்கை மிகவும் சுதந்திரமாக இருந்தது. உதாரணத்திற்கு, நான் யார் வீட்டில் வேண்டுமானாலும் சாப்பிடலாம். அது சாதாரண விஷயமாகவே இருந்தது. பெரும்பாலான நாட்கள் என் நண்பர்கள் யாராவது எங்கள் வீட்டில் சாப்பிடுவார்கள். மேலும் என் வீட்டில் ஒரு முறை மற்றொரு வீட்டில் எனக்கு பிடித்த உணவை செய்திருந்தால் அங்கு இன்னொரு முறை என 2 முறை மதிய உணவு சாப்பிடுவது எனக்கு புதிதல்ல. அது மட்டுமின்றி நாங்கள் குழந்தைகளாக இருந்தபோது ஒருபோதும் எங்களுடன் தண்ணீர் பொட்டியை எடுத்து சென்றதில்லை. தாகமாக இருந்தால் யார் வீட்டு கதவையாவது தட்டி தண்ணீர் வாங்கி குடிப்போம். கழிவறைக்கு செல்வதும் அப்படித்தான். கழிவறைக்கு செல்ல வேண்டுமென்றால் கதவை தட்டி அவர்களிடம் அனுமதி வாங்கிக் கொள்வோம். அவ்வளவுதான். குழந்தைகளிடம் நாங்கள் ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற உணர்வு இருந்தது. அவர்கள் எங்குமே நிராகரிக்கப்பட்டதாக உணர்ந்ததில்லை. குழந்தைகள் எல்லா இடத்திலும் வரவேற்கப்பட்டனர். அதன் விளைவாக அவர்களது நம்பிக்கையும் சுய உணர்வும் நன்கு மேம்பட்டன. மற்றொரு குறிப்பிட்ட விஷயம், குழந்தைகளை சிறப்பானவர்களாக உணரச் செய்வதிலும் பாதுகாப்பாக உணரச் செய்வதிலும் இருந்த வேறுபாடுதான். என் குழந்தை பருவத்தில் நாங்கள் ஒருபோதும் பாதுகாப்பான உணர்வுடன் வளர்ந்தோம். அது குடும்பம் மற்றும் சமூகம் எங்களுக்கு அளித்த அன்பு மற்றும் அக்கறையினால் உண்டானது. ஆனால் நான் எந்த ஒரு வகையிலும் சிறப்பானவன் என்றோ அருந்திறன் கொண்டவன் என்றோ பாராட்டப்பட்டதாக எனக்கு நினைவு இல்லை. இன்றைய நாட்களில் நமது குழந்தைகளை சிறப்பானவர்களாகவும் திறமைசாலிகளாகவும் உணரச் செய்வதற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதை காண்கிறேன். குழந்தைகளுக்கு பாதுகாப்பான உணர்வை அளிப்பதிலிருந்து அவர்களின் திறமைகளுக்காக அவர்களை சிறப்பானவர்களாக உணர வைப்பதில் கவனம் திரும்பும்போது அது பாதுகாப்பின்மையை முதலில் பெற்றோரிடமும் பிறகு குழந்தைகளிடமும் வளரச் செய்கிறது. குழந்தைகள் சிறப்பானவர்களாக உணரச் செய்யப்படும் போது கவனம் அவர்களது சாதனைகளின் மீது செலுத்தப்படுகிறது. அதன் விளைவாக வீட்டின் அலமாரி முழுவதும் பதக்கங்களும் கோப்பைகளும் நிரம்பி வழிகின்றன. ஊக்கப்படுத்துவது நல்லதுதான். ஆனால் தொடர்ந்து அவர்களது சாதனைகளை போற்றி பாராட்டுவது குழந்தைகளை சாதிக்க வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு உள்ளாக்கி அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் நிலைக்கு நாம் தள்ளுகிறோம். நம்மால் பெரிய அளவில் சமுதாயத்தை மாற்ற முடியாது. ஆனால் நமது குடும்பங்களில் குழந்தைகளின் மீது அன்பு காட்டுவதிலும் அவர்களை பாதுகாப்பாக உணரச் செய்வதிலும் நாம் கவனம் செலுத்தலாம். குழந்தைகளை மிகவும் அதிகமாக புகழாதீர்கள். குழந்தைகளை பொறுத்தவரை புகழ்ச்சி என்னும் ஒளியின் எதிரொலி சூட்சமமான விதத்தில் ஒரு எச்சரிக்கையாக அவர்கள் மனதில் பதிவாகிறது. அடுத்த முறை என்னால் செய்ய இயலவில்லை என்றால், என்னால் முடியவில்லை என்றால் என்னவாகும் என்பது போன்ற எண்ணங்கள் அவர்களுக்குள் ஏற்படலாம். இது மட்டுமின்றி தொடர்ச்சியாக புகழ்வது குழந்தைகளை உங்கள் அன்பையும் கவனத்தையும் அவர்களது சாதனைகளோடு தொடர்பு படுத்த வைக்கிறது. நான் நன்றாக செய்தால்
அப்பாவும் என் மீது இன்னும் அதிக அன்பு செலுத்துவார்கள் என்று குழந்தைகள் எண்ண துவங்குகிறார்கள். பெற்றோர்களாக குழந்தையின் வெற்றியை விட அவர்களது முயற்சிகளுக்கு அங்கீகாரம் அளியுங்கள். குழந்தைகள் வெற்றியடைந்தாலும் தோல்வியடைந்தாலும் அவர்களது முயற்சிகளை சிறு செய்கைகள் மூலம் கொண்டாடுங்கள். வார இறுதியில் ஐஸ்கிரீம் வாங்கி தருவது, அவர்களை இரவு திரைப்படத்திற்கு அழைத்துச் செல்வது அல்லது அவர்களது மேஜையில் ஒரு குறிப்பு எழுதி வைப்பது போன்றவற்றை செய்யலாம். கவனம் எதிர்காலத்தின் மீது இருக்க வேண்டும். இத்தகைய அணுகுமுறை குழந்தைகளை வெற்றி மற்றும் தோல்வியை ஒரே மாதிரியான கண்ணோட்டத்துடன் பார்க்க வைக்கும். ஏனெனில் எதுவாக இருந்தாலும் அவர்கள் பெற்றோரின் அன்பை இழக்கப் போவதில்லை. இப்போதெல்லாம் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் குழந்தைகளின் பிறந்த நாளினை கொண்டாடுவது, தன் மூலமாக புகழ்ச்சியை வெளிப்படுத்துவதும் வழக்கமாகிவிட்டது. இப்போதெல்லாம் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் குழந்தைகளின் பிறந்த நாளினை கொண்டாடுவதன் மூலமாக புகழ்ச்சியை வெளிப்படுத்துவதும் வழக்கமாகிவிட்டது. எங்களது சிறுவயதில் நாங்கள் பிறந்த நாளை கொண்டாடியதே இல்லை. பெரும்பாலும் குழந்தையின் ஜாதகத்தை கணிப்பதற்காக அவர்களது பிறந்த நேரத்தையும் நட்சத்திரங்களின் அமைப்பையும் குடும்பத்தில் உள்ளவர்கள் குறித்து வைத்துக் கொள்வார்கள். சில நேரங்களில் அம்மாக்கள் ஏதாவது இனிப்பு பலகாரம் செய்வார்கள். அதை தவிர பிறந்த நாட்கள் என்பது ஒரு பெரிய விஷயமாக இருந்ததில்லை. குழந்தைகள் நேசிக்கப்பட்டார்கள், கவனித்து கொள்ளப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் சிறப்பானவர்கள் என்றோ திறமையானவர்கள் என்றோ உணர வைக்கும் வகையில் எந்த ஒரு தனிப்பட்ட கவனமும் செலுத்தப்பட்டதில்லை. அப்போது நாங்கள் சமூகத்தில் உள்ளவர்களுடன் பழகிய விதமும் வேறுபட்டிருந்தது. நாங்கள் பெருமை கொள்கின்ற ஒன்றை காட்டி பிறரது பாராட்டையும் நன்மதிப்பையும் பெற முயலும் கலாச்சாரமும் அப்போது இருந்ததில்லை. ஒருவேளை அப்போது கல்லாவில் தொலைக்காட்சி பெட்டி இல்லாததால் தானோ என்னவோ அப்போது மின்சாரம் இல்லாதது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அடைப்புக்குறிக்குள் செய்தி குறிக்கப்பட்டுள்ளது. மகாபாரதத்தின் அத்தியாயங்களை தினமும் இரவு சத்தமாக படிக்க என் அப்பா என்னை ஊக்கப்படுத்துவார். 1965ஆம் ஆண்டின் பருவமழை காலத்தில் அதுவே எனது பிரதான நடவடிக்கையாக இருந்தது. அப்போது எனக்கு 9 வயது. அண்டை வீடுகளில் வசிக்கும் சிறியவர்கள் மற்றும் பெரியவர்கள் இரவு உணவை முடித்துவிட்டு எங்கள் வீட்டிற்கு வருவார்கள். அங்கு தொங்கவிடப்பட்டிருக்கும் விளக்கின் கதகதப்பான ஒளியின் கீழ் நான் படிக்கத் தொடங்குவேன். அது சுமார் 1 மணி நேரம் வரை நடைபெறும். அந்த நாட்களை நான் பெரிதும் விரும்பினேன். கவலைப்படுவதற்கு பல விஷயங்களில் இருந்த என் பெற்றோருக்கு அத்தகைய மாலை பொழுதுதான் வரவேற்கத்தக்க நிவாரணமாக இருந்தன. வாழ்க்கை எளிமையாக இருந்தது, ஆனால் எளிதாக இருக்கவில்லை. அனைத்திற்கும் மேலாக எங்களது சுமாரான வருமானத்தில் 5 குழந்தைகளை வளர்ப்பதும் என் பாட்டியை கவனித்துக் கொள்வதும் எளிதாக இருக்கவில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை குறித்து மட்டும் என் பெற்றோர்கள் கவலைப்பட தேவையில்லாமல் இருந்தது. அதுதான் ஆதரவு. என் அம்மா வீட்டிலும் அப்பா வயலிலும் வேலை செய்து கொண்டிருந்த போது அவர்கள் குழந்தைகளை பற்றி கவலைப்பட வேண்டியிருக்கவில்லை. எங்களை வளர்ப்பதில் என் பெற்றோர்கள் தனித்து விடப்படவில்லை. அந்த கிராமமே எங்கள் குடும்பமாக இருந்தது. நாங்கள் 5 குழந்தைகளும் எங்களின் பெற்றோர்கள், தாத்தா பாட்டிகள், மாமாக்கள் மற்றும் அத்தைகளின் அன்பான கவனிப்பில் வளர்ந்தோம். வீட்டிலுள்ள மூத்தவர் குடும்பத்தில் உள்ள குழந்தையை, ஏன் அண்டை வீட்டாரின் குழந்தையையும் கூட ஒழுங்குபடுத்துவதற்காக கண்டிப்பது வழக்கம். இது எனக்கு நன்றாக தெரியும். ஏனெனில் நான் இதற்கு அதிகம் ஆளாவது வழக்கம். மூத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொண்டனர். ஆனால் எங்கள் அனைவரிடமும் அவர்கள் கொண்டிருந்த அளப்பரிய அன்போடு ஒப்பிடும்போது அவர்களது கண்டிப்பு அத்தனை பெரிதாக தோன்றியதில்லை. மூத்தவர்களுக்கு, முக்கியமாக தாத்தா பாட்டிகளுக்கு போதுமான அளவு நேரம் இருந்தது. அவர்கள் நன்னடத்தைகளை எங்களுக்கு கற்றுத்தர முயன்றார்கள். கதைகள், கவிதைகள் மற்றும் வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்ச்சிகளின் மூலம் எங்களுக்கு நேர்மை, பக்தி, மரியாதை மற்றும் நம்பிக்கையை பற்றி கற்றுக் கொடுத்தனர். மூத்தோர்கள் குழந்தைகளுக்கு மட்டுமின்றி கிராமத்தில் இருந்த இளைஞர்களுக்கும் ஆதரவாக இருந்தனர். அந்த காலத்தில் கூட்டு குடும்பங்களில் வாழ்வது பல நன்மைகளை கொண்டிருந்தாலும் சில பிரச்சனைகளும் இருந்தன. பற்பசையிலிருந்து குடும்பத்திற்கான வரவு செலவு வரை அனைத்தும் குடும்பத்தில் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. இது சில நேரங்களில் சச்சரவுகளை ஏற்படுத்தியது. குடும்பத்தின் நன்மையை கருத்தில் கொண்டு எப்போதும் பெரியவர்கள்தான் முடிவெடுத்தனர். உதாரணத்திற்கு, திருமணம் என்பது 2 குடும்பங்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சமூக ஏற்பாடாக இருந்தது. நாம் யாரை திருமணம் கொள்கிறோமோ
அவரை நேசிப்பதே விதிமுறையாக இருந்தது. பெண்கள் மதிக்கப்பட்டார்கள், ஆனால் அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்படவில்லை. அவர்கள் குடும்பத்திற்காக நிறைய தியாகம் செய்தனர், ஆனால் அவர்களுக்கு சொத்து குறித்த விஷயங்களில் எந்த உரிமையும் இருந்ததில்லை. அக்காலத்தில் உடல் நலத்தை பராமரிப்பது, குறிப்பாக தொற்று நோய்களை சமாளிப்பது பெரும் பிரச்சனையாக இருந்தது. சுகாதாரம் மோசமாக இருந்ததால் தொற்றுக்கள் வேகமாக பரவின. குழந்தை பிறப்பின் போது பெண்கள் உயிர் இழப்பது அடிக்கடி நடந்தது. பிரசவத்தின் போது நிறைய குழந்தைகளும் இறந்தன. கடந்த காலம் குறைபாடற்றதாக இருக்கவில்லை. இது பெரும்பாலான குடும்பங்களுக்கு பொருந்தும். அந்த காலத்திற்கு நேர்மாறாக இன்றைய குடும்பங்களில் இளைஞர்களுக்கு முடிவெடுப்பதில் அதிக சுதந்திரம் உள்ளது. தொழில்நுட்பம், சுகாதாரம் மற்றும் கல்வி நம் வாழ்வின் தரத்தை மேம்படுத்தியுள்ளன. இன்னும் நாம் சாதிக்க வேண்டியவை நிறைய இருக்கின்றன. என்ற போதிலும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் பெண்களின் நிலைமை முன்னேற்றமடைந்துள்ளது. ஆனால் கிராமத்தின் நிலை என்ன? நாம் கவனம் செலுத்த தவறிவிட்ட சமூக உணர்வின் நிலை என்ன? நல்ல உறவு முறைகள் நம்மை மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும் என ஆராய்ச்சி கூறுகிறது. மகிழ்ச்சியை பற்றிய ஹார்வர்ட் அடல்ட் ஸ்டடியின் 82 வருட ஆராய்ச்சி கிராமங்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. குழந்தைகளின் சமூக மற்றும் உணர்ச்சி ரீதியான நல்வாழ்விற்கு கிராமம் மிக மிக முக்கியம். இதை செய்து பாருங்களேன். உங்கள் பெற்றோரிடமோ தாத்தா பாட்டியிடமோ அவர்களது குழந்தை பருவத்தை பற்றி பேசுங்கள். அவர்கள் வளர்ந்த காலம் எவ்வாறு இருந்தது என்று அவர்களிடம் கேளுங்கள். அவர்களை யார் கவனித்து கொண்டார்கள்? அவர்களுக்கு யார் கதைகள் சொன்னார்கள்? விடுமுறை நாட்களை அவர்கள் எவ்வாறு கொண்டாடினார்கள்? அவர்களால் முடிந்த அளவு பின்னோக்கி சென்று அவர்களது நினைவிலிருந்து குழந்தை பருவத்தில் நடந்த சில சம்பவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு சொல்லுங்கள். முடிந்தால் அந்த பொக்கிஷமான நினைவுகளை பதிவு செய்து கொள்ளுங்கள். வருங்கால தலைமுறையினருக்கு இந்த நினைவுகளை உயிர்ப்புடன் வைத்திருக்க அது உதவும். இது இன்று நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைத்துள்ளவற்றிற்காக நன்றி உணர்வையும் வளர்க்கும். தனி குடும்பம் சுதந்திரத்தினை அளிக்கிறது. உலகம் மென்மேலும் நகரமயமாவதால் மக்கள் நகரங்களை நோக்கி செல்ல துவங்கினர். இந்தியா, சீனா மற்றும் பிரேசில் போன்ற நாடுகள் திறமையான மக்களை பிற நாடுகளுக்கு பணி ரீதியாக அனுப்பக்கூடிய நாடுகளாக மாறின. இந்தியாவில் 1900களில் கப்பலில் கடல் கடந்து செல்வது என்பது சமூகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படாத செயலாக கருதப்பட்டது. ஆனால் ஒரு நூற்றாண்டிற்கு பிறகு இந்தியர்கள் உலகின் அனைத்து இடங்களுக்கும் குடிபெயர்ந்து சென்றதை நாம் காணலாம். அமெரிக்காவில் 7 மருத்துவர்களில் ஒருவர் இந்தியராக இருப்பார். எங்கள் குடும்பமும் குடிபெயர்ந்தது. கல்லாவில் எளிமையாக வாழ்க்கையை துவங்கி பின் 1980களில் தொடக்கத்தில் என் உடன் பிறந்தவர்கள் குஜராத்தின் பல்வேறு நகரங்களில் குடியேறினர். கிராமத்தில் இருந்த எங்கள் வீட்டையும் விவசாய நிலத்தையும் எங்கள் அண்ணன் கவனித்துக் கொள்கிறார். ஆனால் நாங்கள் ஒருவர் கூட அங்கு நிரந்தரமாக வசிக்கவில்லை. நான் இந்தியாவில் படிப்பை முடித்துவிட்டு அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் என் தொழில் முனைவர் பயணத்தை நோக்கி துவங்கினேன். என் 2 மகன்களுக்கும் திருமணமாகி அவர்களுக்கு குழந்தைகள் இருக்கின்றனர். அவர்கள் அமெரிக்காவில் வசிக்கின்றனர். மேலும் தங்களது வணிகத்தின் வளர்ச்சியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். என் வாழ்க்கை என் தலைமுறையைச் சேர்ந்த பலரது வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது. கடந்த பல ஆண்டுகளில் குடும்பங்களில் எத்தகைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன என்பது பற்றி சிந்திக்கும்போது கூட்டு குடும்பத்தினருக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவம் தற்போது தனிநபருக்கு அளிக்கப்படுவதாக மாறியுள்ளது. ஒரு குடும்பத்திற்குள் தனிநபரது தேவைகள் மற்றும் விருப்பங்கள் அதிக முக்கியத்துவம் பெறத் தொடங்கின. காலப்போக்கில் கூட்டு குடும்பத்தினரை சார்ந்து வாழும் மனப்பான்மை சுயசார்பை நோக்கியதாக மாறியது. அதன் விளைவாக உருவானவைதான் தனி குடும்பங்கள். தனி குடும்பம் என்பது ஒரு சுயசார்புள்ள அமைப்பாகும். மேலும் அது தனிப்பட்ட சுதந்திரத்தையும் தேவையான தனிமையையும் தருகிறது. குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களது தாக்கங்கள் இங்கு இருப்பதில்லை. உதாரணத்திற்கு, இன்றைய பெரும்பாலான குடும்பங்களில் குழந்தைகள் சம்பாதிக்க துவங்கியதும் அவர்களது வரவு செலவும் பெற்றோர்களின் வரவு செலவும் வெவ்வேறாக்கப்படுகிறது. இது சரியென்றோ தவறு என்றோ நான் சொல்லவில்லை.
இது கடந்த காலத்தை விட மாறுபட்டது. நிறைய செலவு செய்வதற்கு ஏற்ற வருமானம், தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் தொழில்நுட்பம் போன்ற விஷயங்கள் பணம் செலவழிப்பதை சுலபமாக்கிவிட்டன. இன்று ஒரு பட்டனை அழுத்தி Amazon.com மூலம் ஒருவரால் எதை வேண்டுமானாலும் வாங்க முடியும். கடந்த காலத்தில் பெரும்பாலான குடும்பங்களுக்கு வாழ்க்கை எளிமையாக இருந்தது, ஆனால் எளிதாக இல்லை. இன்று தனி குடும்பத்திற்கு வாழ்க்கை எளிதாக இருக்கிறது, ஆனால் எளிமையாக இல்லை. தனி குடும்பத்தில் உள்ள பெற்றோருக்கு அனைத்தையும் தாங்களே செய்து முடிக்க வேண்டிய பொறுப்பு உள்ளது. குழந்தையின் உடல்நலம் பாதிக்கப்பட்டால் பெரும்பாலும் அவர்களுக்கு உதவ யாரும் இருப்பதில்லை. பெற்றோர் இருவரும் வேலைக்கு செல்பவர்களாக இருக்கின்ற நிலையில் பருவநிலை காரணத்தால் பள்ளிகள் விடுமுறை அறிவித்தால் குழந்தைகளை யார் கவனித்துக் கொள்வார்கள்? என்ன சாப்பாடு செய்வது, குழந்தைகளை வெளியே எப்போது விளையாட அழைத்துச் செல்வது என்பது போன்ற சாதாரண விஷயங்கள் கூட உதவிக்கு யாரும் இல்லாத காரணத்தால் சிரமமாக தோன்றுகின்றன. பிறரது ஆதரவு கிடைப்பதில்லை. அனைத்தையும் தாங்களே செய்ய வேண்டும் என்ற வாழ்க்கை முறை இடைவெளியற்ற பணிச்சுமையாகி விடுகிறது. ஒரு சிறிய வேலையை செய்ய தவறிவிட்டாலும் வேலைபளு அதிகரித்து விடுகிறது. அனைத்தையும் ஒருங்கிணைப்பதற்கு இளம் பெற்றோர்கள் பலர் ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைக்கின்றனர். இல்லத்தரசிகளாகவும் வேலைக்கு செல்பவர்களாகவும் தாய்மார்கள் 2 பணிகளை செய்கிறார்கள். தந்தைகள் பல பணிகளை செய்கிறார்கள். ஆனால் பெற்றோர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குவது அவர்களின் பணி அல்ல, அவர்களது ஆதரவற்ற நிலைதான். மேலும் புதிதாக பிறந்த குழந்தையை உடைய தம்பதியினருக்கு வேலைகள் சமாளிக்க முடியாததாக இருக்கலாம். வீட்டிற்கு ஒரு பிறந்த குழந்தையின் வருகை என்பது ஒரு அழகான உணர்வு. ஆனால் அதே நேரம் அது அதிக செலவுகள் கொண்டதாகவும் மன அழுத்தம் தருவதாகவும் இருக்கும். இவை குடும்பத்தில் ஒரு குழந்தையின் வருகையால் கிட்டும் மகிழ்ச்சியுடன் இணைந்து சொல்லப்படும் வார்த்தைகள் அல்ல. ஜெர்மனியின் மேக்ஸ் பிளான்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெமோகிராஃபிக் ரிசர்ச்சின் படி வேலையின்மை, விவாகரத்து அல்லது வாழ்க்கை துணையின் இறப்பு போன்ற சூழ்நிலைகளை காட்டிலும் குழந்தை பிறந்த முதல் வருடத்தில் பெற்றோருக்கு ஏற்படும் மன அழுத்தம் மிக அதிகமாகும். ஒரு குழந்தையை பேணி வளர்ப்பது என்பது ஒரு உன்னதமான அனுபவம். ஆனால் அதை தனியாக செய்வது மகிழ்ச்சியை இழந்துவிடச் செய்கிறது. கடந்த காலங்களில் ஒரு குடும்பம் பணக்காரர்களாகவோ ஏழையாகவோ இருந்தாலும் பிரச்சனைகள் ஏற்படும் போது அவர்களுக்கு ஆதரவளித்து உதவுபவர்கள் உடன் இருந்தனர். இன்று பணக்காரர்களால் தங்களுக்கு ஒரு கிராமத்தையே வாங்க முடியும். குழந்தைகளை பார்த்து கொள்ள ஒருவர், சமையலுக்கு ஒருவர் மற்றும் சுத்தம் செய்ய ஒருவர் என ஆட்களை வேலைக்கு அமர்த்தி கொள்ள முடியும். ஆனால் ஒரு நடுத்தர குடும்பம் தங்களது குறைந்த சம்பளத்தில் குழந்தையை பார்த்து கொள்ள ஒருவரை அமர்த்திட இயலாமல் திணறுகின்றனர். இன்னும் குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்களின் நிலை இதைவிட மோசமாக இருக்கிறது. குடும்பத்தை பராமரிப்பதற்காக நிறைய பெற்றோர்கள் அதிக நேரம் பணி செய்கிறார்கள். பெற்றோர்கள் இவ்வாறு துன்பப்படுகையில் கைபேசி அல்லது தொலைக்காட்சி திரையின் முன் அதிக நேரம் செலவிடும் குழந்தைகள் சில நேரங்களில் மோசமான டிஜிட்டல் கலாச்சாரத்தில் சிக்கிக்கொள்கின்றனர். இன்றைய தனி குடும்பங்கள் இவ்வாறு தனித்து விடப்படுவது நம் அனைவரின் மீதும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அது தனிமை உணர்வினை உருவாக்கி ஒரு பொதுநல பிரச்சனையாகவும் மாறுகிறது. இவ்வாறு தனிமை உணர்வு நீடிப்பது நாள் ஒன்றுக்கு 15 புகைப்பான் பிடிப்பதற்கு இணையான உடல்நல கேடினை விளைவிக்கும். 2018 AARP கணக்கெடுப்பின்படி அமெரிக்காவில் 45 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 3இல் ஒருவர் தனிமையை உணர்கிறார். ஏழ்மையில் வாடும் குடும்பங்களில் 2ற்கு ஒருவருக்கு இவ்வாறு நிகழ்கிறது. ஜப்பான் மற்றும் UK போன்ற வளர்ச்சியடைந்த நாடுகளிலும் தனிமை உணர்வு எச்சரிக்கை அளவை எட்டியுள்ளது. UK அரசாங்கம் இதற்கென ஒரு அமைச்சகத்தை உருவாக்கி அமைச்சரையும் நியமித்துள்ளது. தனிமை என்றதும் ஒரு மூதாட்டி தனது குடியிருப்பிலிருந்து உணர்ச்சியற்ற முகத்துடன் ஜன்னல் வழியாக கீழே பார்த்து கொண்டிருப்பது போன்ற ஒரு தோற்றம் உங்கள் மனதில் எழலாம். ஆனால் நான் குறிப்பிடும் தனிமை என்பது நம்பிக்கை உணர்விழந்து விட்ட நிலையாகும். 2018 உடல்நலன் சார்ந்த சேவைகளை வழங்கும் சிக்னா CIGNA நிறுவனம் 20,000 நபர்களிடம் நடத்திய ஆய்வின்படி ஜென் 1995 முதல் 2012 பிறந்தவர்கள் தலைமுறையினர் தான் அதிகப்படியான தனிமை உணர்வுடன் உள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது. நமது குழந்தைகள் தான் தனிமை உணர்வினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
உலகில் தற்போது கிராமங்கள் குறைவான அளவே உள்ள நிலையில் நாம் குழந்தைகளை மகிழ்ச்சி மற்றும் மீள்திறன் கொண்டவர்களாக எவ்வாறு வளர்ப்பது? இதற்கு விடைகாண பூமியில் அதிக அளவு பரிணாம வளர்ச்சி அடைந்தவர்களாக மனித இனத்தை ஆக்கியது எது என்பதை காண்பதற்கு நாம் பின்னோக்கி செல்ல வேண்டும். கவலையா? இதை முயற்சி செய்து பாருங்களேன். எதையாவது நினைத்து நீங்கள் கவலைப்படுவதாக உணர்ந்தால் இதை முயற்சி செய்து பாருங்கள். உங்களது நாட்குறிப்பில் உங்கள் கவலை என்ன என்று எழுதுங்கள். வேலையை இழந்து விடுவோம் என்ற கவலை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இவ்வாறு எழுதலாம்: என்ன கவலை? வேலை போய்விடக்கூடும் என கவலைப்படுகிறேன். என்ன காரணம்? என் அலுவலகத்தில் ஆட்குறைப்பு நிகழலாம். நான் என்ன செய்யலாம்? எனது சுய விவர ஆவணத்தை புதுப்பிக்க வேண்டும். கவனத்துடன் செலவு செய்ய வேண்டும். சில புதிய திறன்களை கற்க துவங்க வேண்டும். நமது கவலைகளை பற்றி நாம் எழுதிடும் பொழுது நம் கவனத்தை பயம், வருத்தம் போன்ற எதிர்மறையான உணர்ச்சிகளிலிருந்து திசை திருப்புகிறோம். பிரச்சனைகளை எழுத்தில் வடிப்பதனால் அதன் தீவிரத்தை சரியான அளவில் புரிந்து கொள்ள முடிகிறது. நாட்குறிப்பு எழுதுவது தொடர்ந்து கவலையை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பதிலிருந்து நம் கவனத்தை திருப்பி அதற்கான தீர்வுகளை கண்டறிய உதவுகிறது. இந்த கவலையா, இதை முயற்சி செய்யுங்கள் என்ற தலைப்பின் மீது நான் மேற்கூறியவற்றை முயற்சி செய்து பார்க்கலாம். நாம் ஒன்று சேர்ந்து வளர்ச்சி அடைகிறோம். மனிதர்களாகிய நாம் ஒன்றிணைந்து கற்றல் எனப்படும் விஷயத்தில் தனித்துவம் கொண்டவர்கள். இது காலங்காலமாகவும் பல தலைமுறைகளாகவும் உள்ள தகவல்களை பகிர்தல், சேமித்தல் மற்றும் சேகரித்தல் ஆகியவற்றை குறிக்கின்றது. தகவல்கள் முதலில் சைகைகள் மூலமாகவும், பின்னர் வாய்மொழியாகவும், பின்னர் குறியீடுகள் மூலமாகவும், இறுதியாக பிற ஊடகங்கள் வாயிலாகவும் அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லப்பட்டது. நம் முன்னோர்கள் எவ்வாறு தீ மூட்டுவது அல்லது வேட்டையாடுவது என்பது பற்றி கற்றுக்கொண்டதும் தங்கள் குழந்தைகளுக்கு அதை கற்பித்தனர். தாங்கள் கற்றவற்றை குகை ஓவியங்கள், வாய்மொழி மற்றும் எழுத்துக்கள் மூலம் வருங்கால தலைமுறையினருக்கு கொண்டு சென்றனர். விலங்கினங்களில் ஒரு குரங்கு ஒரு குச்சியை கொண்டு ஒரு மாம்பழத்தை பறிக்க கற்றுக்கொண்டால் அந்த திறன் அந்த குரங்குடன் மறைந்து விடுகிறது. பொதுவாக ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு அறிவை கொண்டு சேர்க்கும் திறன் விலங்குகளுக்கு கிடையாது. ஓரிரு திறன்களை பகிரக்கூடிய சில வகை குரங்குகளும் உள்ளன. ஆனால் ஒன்றிணைந்து கற்றல் என்ற பண்பு மனிதர்களுக்கு மட்டுமே தனித்துவமானது. இதுதான் நம்மை பல பேரழிவுகளை கடந்து செல்லவும் பிற உயிரினங்களை காட்டிலும் நீண்டகாலம் நீடித்திருக்கவும் காரணமாக இருக்கிறது. மானிடவியல் குறித்த இந்த பாடம் பெற்றோர்களுக்கு ஏன் அவசியமானதாக இருக்கிறது? ஏனெனில் நமது சமுதாயத்தில் குடும்பம்தான் ஒன்றிணைந்து கற்றலுக்கான அடித்தளமாகும். ஒரு குழந்தைக்கு இந்த ஒன்றிணைந்து கற்றல் என்பது குடும்பத்திலிருந்து தொடங்குகிறது. அம்மாதான் முதல் ஆசிரியர். ஆசிரியர் என்பதை விட துவக்கி வைப்பவர் என்ற வார்த்தை சரியானதாக இருக்கும். குழந்தைக்கு பிறப்பளித்து உலகில் குழந்தையின் வாழ்க்கை பயணத்தை துவக்கி வைப்பவர் அம்மாதான். அதில் இரண்டாவதாக பங்கு வகிப்பவர் அப்பா. மூன்றாவதாக பங்கு வகிப்பவர்கள் பெரியவர்கள். ஒன்றிணைந்து கற்றலில் பள்ளி நண்பர்கள் மற்றும் சமுதாயத்தின் பங்கும் இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் குடும்பத்தின் பங்குதான் அஸ்திவாரமாக இருக்கிறது. ஒரு குழந்தையின் மனப்பான்மை, நடத்தை, குணம் ஆகியவற்றிற்கான அடித்தளத்தை குடும்பம்தான் அமைக்கிறது. பின் குழந்தை வளர்கையில் ஆசிரியர்களும் வழிகாட்டிகளும் குழந்தையின் சுய முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். வாழ்க்கையின் பற்பல விஷயங்களை துவக்கி வைப்பதில் முக்கிய பங்காற்றுபவர்களான அம்மா, அப்பா, பெரியவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போன்றோரது பிரசன்னத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் கண்ணுக்கு புலப்படாமல் அமைதியாக இருந்து விஷயங்களை துவக்கி வைக்கும் அந்த ஐந்தாவது நபரைத்தான் நாம் கடவுள், மூல ஆதாரம் அல்லது இயற்கை என்கிறோம். குழந்தை வளர்ந்து வாழ்க்கையின் அர்த்தத்தை பற்றி ஆழ்ந்து சிந்திக்க தொடங்கும் போது அவர்களுக்கு ஆன்மீக அறிவை அளிக்க வேண்டியது ஆசிரியரின் பங்காகும். மதம், ஆன்மீகம் என்ற
வார்த்தைகள் அடிக்கடி ஒன்றுக்கொன்று மாற்றாக பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் இவை இரண்டும் வெவ்வேறு வார்த்தைகள். மதம் என்பது அறிவு என்றும், ஆன்மீகம் என்பதை அந்த அறிவை செயல்படுத்துவது என்றும் கூறலாம். எனவே ஒரு குழந்தையின் ஆன்மீக கற்றல் என்பது இதயத்தின் பண்புகளை வளர்த்து கொள்வதை குறிக்கிறது. கருணை, நேர்மை, பணிவு, அன்பு, இரக்கம், மனநிறைவு மற்றும் தைரியம் போன்ற இதயத்தின் அனைத்து பண்புகளும் ஒரு குழந்தையை ஆன்மீக மட்டத்தில் வளரச் செய்கிறது. உங்கள் கிராமத்தை பற்றி சிந்தியுங்கள். நீங்கள் வளர்ந்த காலங்களில் உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்தவர் யார்? அவர்களுடன் இருந்தது எவ்வாறு உங்களுக்கு உதவியது? இப்போது அவர்கள் எங்கு இருக்கிறார்கள்? உங்கள் குழந்தைகளுக்கு அவர்களை தெரியுமா? அவர்களுடன் உங்கள் குழந்தைகளை இணைக்க உங்களால் என்ன செய்ய முடியும்? நான் வளர்ந்த காலங்களில் ஒன்றிணைந்து கற்றல் என்பது கிராம வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்தது. ஆனால் இன்றைய குழந்தைகள் சிறிய குடும்பங்களில் வளர்கிறார்கள். கிராமம் இல்லாமல், முக்கியமாக பெரியவர்கள் இல்லாமல் குழந்தைகள் ஒன்றிணைந்து கற்றலின் நன்மைகளை இழக்க நேரிடும். பெரியவர்கள் அதிகம் பேசாதவர்களாக இருக்கலாம், அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளாமலும் இருக்கலாம். ஆனால் அவர்களது பிரசன்னம் ஒரு சிறப்பான சூழலை உருவாக்குகிறது. அவர்கள் சாப்பிடும் விதம், பேசும் விதம், அவர்கள் உணர்ச்சிகளை கையாளும் விதம் போன்ற அனைத்துமே நமது குழந்தைகளுக்கு கற்றுக்கொள்வதற்கான தருணங்களாகும். ஆனால் இப்போது குழந்தைகள் அந்த வாய்ப்பை இழக்கிறார்கள். கிராமங்களை எவ்வாறு மீண்டும் உருவாக்குவது? இதற்கான பதில் தொழில்நுட்பத்திலேயே இருக்கிறது. ஒருவேளை நாம் வெவ்வேறு வாழ்க்கை தேர்வுகளை செய்ய வேண்டியிருக்கலாம். அனைத்திற்கும் அரசாங்கம்தான் பொறுப்பு என சிலர் கூறலாம். இதுதான் பதில் என்று எதையும் கூற முடியாது. ஆனால் கிராமம் என்பது அதன் மக்கள் என்பதை நினைவுகூர இது உதவுகிறது. குடும்பங்கள் ஒன்றுபட்டால் நிலைமை மாறக்கூடும். அறிவு, ஒழுக்கம் மற்றும் ஆன்மீக ரீதியான நாம் அனைவரும் இணைக்கப்பட்டுள்ளோம். ஒரு பொதுவான விதி நம்மை ஒன்றிணைத்துள்ளது. நம்முடைய இணைப்பு இவ்வாறு இருக்கையில் மிகச்சிறிய வேறுபாடுகள் நம்மை பிரித்திட அனுமதிக்கலாமா? நாம் எவ்வளவு வளமாக வாழ்ந்தாலும், ஆரோக்கியமானவர்களாக உணர்ந்தாலும், அல்லது எவ்வளவு முன்னேற்றம் அடைந்தாலும் நமக்கு பரஸ்பர உதவி தேவை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நமது குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இப்போதும் கிராமம் தேவைப்படுகிறது. நம் அனைவருக்குமே கிராமம் தேவை. நாம் அனைவரும் செழித்து வளர்வதற்கான ஒரு கிராமத்தை உருவாக்குவது நமது கடமையாகும். குழந்தையை வளர்க்க இன்னமும் ஒரு கிராமம் தேவைப்படுகிறது. அன்றாட குழப்பங்கள். நானும் என் மனைவியும் 5 வருடங்களுக்கு முன் சிறந்ததொரு வாழ்க்கை சூழலை அமைத்துக்கொள்ள நகரத்திற்கு குடிபெயர்ந்தோம். எங்களுக்கு சமீபத்தில் குழந்தை பிறந்தது. குழந்தை வளர்ப்பு குறித்து எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்கள் சரியானவற்றைத்தான் செய்கிறோமா என்று எப்போதும் கவலைப்படுகிறோம். நாங்கள் எங்கள் ஊருக்கு திரும்பி சென்றுவிட்டு சில காலம் எங்கள் பெற்றோருடன் சேர்ந்து இருக்க வேண்டுமா? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இது ஒரு அன்பரின் கேள்வி. ஐயா அவர்களின் பதில்: குழந்தை பிறந்ததற்கு வாழ்த்துக்கள். இன்றைய பெரும்பாலான தம்பதிகளுக்கு குழந்தைகளை கையாள்வதில் முன் அனுபவம் எதுவும் இருப்பதில்லை. எனவே உங்கள் பிரச்சனை புரிகிறது. கவலைப்படாதீர்கள். நாட்கள் செல்ல செல்ல நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். உங்கள் இதயத்தை நம்புங்கள். உதவி கேட்பதற்கு தயங்காதீர்கள். நாம் நினைப்பதை விட மக்களிடம் நட்புணர்வும் உதவும் எண்ணமும் அதிகமாகவே உள்ளது. உங்கள் குடும்பத்தினருடன் இருக்க முடிந்தால் அது நல்லது. நோய் தொற்றின் போது வீட்டிலிருந்தே வேலை செய்யும் வாய்ப்பு கிட்டியதால் பல தம்பதிகளுக்கு தங்கள் குடும்பத்தினருடன் இருக்க முடிந்தது. வீட்டில் பெரியவர்கள், குறிப்பாக அம்மா இருப்பது பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையிலான உறவை மேம்படுத்த உதவுகிறது. உதாரணத்திற்கு, குழந்தை பாட்டியுடன் இருந்தால் அது குழந்தைக்கும் அம்மாவிற்கும் இடையே நல்லுறவை வளர்க்கும் என்று பல ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. உங்களுக்கும் மன அழுத்தம் குறையும். வெளிவேலைகளை அதிகம் கவலையின்றி செய்ய முடியும். மேலும் ஒருவர் மாற்றி ஒருவர் என குழந்தையை கவனித்துக் கொள்ளவும் முடியும். அத்தியாயம் 1 நிறைவு. நன்றி, வணக்கம்.